பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலையும் ஒரு மனமா நம்மளை இந்த கூடி வர செய்த ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். விசேஷமா இன்னைக்கு மாதத்தில் முதல் வாரம் திருவிருந்து. இந்த நாளிலையும் கூட ஆண்டவர் நம்மளை சுகமாத்திரம் இம்மட்டும் பாதுகாத்து வந்திருக்கிறாரு. லாஸ்ட்டாக உங்களை நியூ இயர்ப்பா பார்த்தேன். கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் முடிஞ்சு இப்போ வருடத்தில் மையத்தில் நம்ம இருக்கோம். ஒரே ஒரு முறை நம்ம அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா அல்லேலூயா. எதுக்கு அப்படின்னா பரவாயில்ல, வருடத்தில் மையத்திலேயே நம்ம வந்திருக்கோம். இம்மட்டும் நல்லா சுகத்தோடு இருக்கிறீங்க, இன்னும் அந்த சத்தம் குறையாமல் இருக்கிறீங்க, ஆரோக்கியமாக இருக்கிறீங்க. கர்த்தருக்கு நான் அதை நினச்சி நான் அன்பருக்கு நான் மகிமை செலுத்துறேன். ஆரோக்கியத்தை பற்றி பேசும்போது நம்ம நிறைய விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறோம். நமக்கு சாப்பாடுனாலும் சரி, இல்லை மாத்திரை மருந்து, சில விஷயங்களை நம்மளாம் எடுத்துக்கிறோம். அதில் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சிட்டிஸ்லலாம் நிறைய வாக்கிங் போகிறவங்க, பார்க்கில் வாக்கிங் போகிறவங்கள ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா நமக்கு டாக்டரே பார்க்க போக தேவையில்லை, தேவை வராது அப்படிம்பாங்க. இது என்னன்னா சொல்கிறாங்க, தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டரை பார்க்க போக தேவையில்லையா? அதை நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கும்போது அதில் நிறைய நற்குணங்கள் இருக்குது. ஆண்டோட படைப்பு எந்த அளவு இருக்குதுன்னு சொல்லி நான் யோசிச்சு பார்க்கும்போது, நான் ரீசர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய நற்குணங்கள் இருக்குது, வைட்டமின்ஸ் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது அப்படிங்கிறத நான் அதில் தெரிஞ்சுக்கிட்டேன். இது ஒரு பழமொழி. அதை நம்ம தினம் நம்ம உட்கொள்ளும் போது, ஆப்பிளை தினம் நம்ம உட்கொள்ளும் போது நம்மளோட வாழ்க்கையில், நம்மளோட உடம்புலையும் சரி, நம்மளோட மனதிலையும் சரி, இதயத்துக்கு அது நல்லதாமோ நான் ஆப்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. இன்னொன்று, ஆப்பிள் டேஸ்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஆரோக்கியமாகவும் இருக்கும். நம்ம உடம்புக்கு அது நல்லது, டேஸ்டாகவும் இருக்கும். ஆனால் அந்த ஆப்பிளை விட இன்னொன்று ரொம்ப டேஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்லதும் கூட. அது என்னன்னு சொல்ல முடியுமா யாராவது? வேதவசனம். வெரி குட். நான் மூணாவதாக வர பாயிண்ட் இப்படி சொல்லிட்டாங்க. தேங்க்யூ. தேன். நான் ஒன்று கண்டெடுக்கலே போகிறேன். தேன் ரொம்ப சத்தானது. ஆப்பிளோட ஆயுட்காலத்தை விட தேனோட ஆயுட்காலம் நம்மளால சொல்ல முடியாது. இந்த நாள் வரைக்கும் தேன் கெடாமல் இருக்குன்னா சொல்ல முடியாது. சொல்லப்போனால் அதுக்கு கெடாத பொருள் தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுபோல தேனுங்கிறதும் ஒரு ஆரோக்கியமான ஒரு பொருள், நம்ம உடம்புக்கு நல்லதும் கொடுக்கும். நான் அது உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த தேனை குறித்து வேதாகமத்தில் எங்க சொல்லப்பட்டிருக்கு? எங்கூட கூட எடுத்து திருப்பிக் கொள்ளலாமா? சங்கீதம் 119, 103. என்னுடைய நாவுக்கு, என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். இருக்கிறதுல ஒரு நல்ல தன்மை, ஒரு ஆரோக்கிய தன்மைன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஒரு இனிப்பு தன்மை இருக்குது அப்படின்னா அது தேன் தான். ஆனா இப்போ அக்கா சொன்ன மாதிரி, உங்களுடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். தேனை விட ஒரு படி வார்த்தைகள் மதுரமாயிருக்கும் சொல்லி வேதத்துல குறிப்பிட்டிருக்கு. நம்ம வார்த்தையை குறித்து பார்க்கும்போது ஆண்டவருடைய இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு, உங்களது கற்பனைகள், நீங்க எனக்கு கொடுக்க கற்பனைகள் இதே போல தேனை குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கு. இதுல மெயினான வசனம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வசனம் என்னோட சேர்ந்து திருப்பி கொள்ளுங்க. சங்கீதம் 34:8. ஆமென். ஆமென். இதுல ரெண்டு விஷயம் குறிப்பிட்டிருக்கு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அதோட அவர் மேல் நம்பிக்கையா இருக்க மனுஷன் பாக்கியவான். தேனை ருசிச்சு பார்த்தவங்களுக்கு தெரியும் அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும். அதை நம்ம ரெகுலரா எடுத்துட்டு வந்தா நம்ம உடம்புல எடுக்கிற ஒரு சேஞ்சஸ், அதாவது உடம்புல இருக்கிற மாற்றங்கள், முன்னேற்றத்துக்கான மாற்றங்கள், ஆரோக்கியத்துக்கான மாற்றங்கள், இதெல்லாம் நம்ம உணரலாம் தேனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. ஆனா முதலாவது தேன் ருசிகரமானது. அந்த தேனுக்கு இணையா சொல்லப்போனா தேனோட ஒரு முறை மேல வேதத்துல குறிப்பிட்டிருக்கு அவருடைய வார்த்தைகள்.
உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமா இருக்குது. ஸோ ஒரே ஒரு முறை நம்ம தேனை நீங்க வந்து அடுத்து ருசிச்சு பாருங்களேன். நிஜமாலே ஒரு ஃபீல் பண்ணி நீங்க ருசிச்சிங்கன்னா அதோட டேஸ்ட், ரியல் டேஸ்ட் என்னன்னு தெரியும். இன்னைக்கு தலைப்பே வந்து ருசித்து பார். நம்ம ஆண்டோட வார்த்தைகளை ஒரு விஷயம் நம்ம ருசித்து பார்க்கணும். நம்ம என்னதான் வந்து பழமொழி சொல்ற மாதிரி ஆப்பிள் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு பழமா இருந்தாலும், ஒரு ருசிகரமான பழமா இருந்தாலும், அதை விட ஒரு படி மேல இருக்கிறது தேன். ஆனா அதை காட்டிலும் தேனிலும் மதுரமா இருக்கிறதா ஆண்டவரோட வார்த்தைகளா இருக்கு. மதுரம் அப்படின்னா அதை ருசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஆண்டோட வார்த்தைகள் வந்து எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமா இருக்கும். இந்த ஆண்டோட வார்த்தைய எதை குறிக்குது அப்படின்னா, யோவான் 1:1 வந்து தெளிவா சொல்லிருக்கும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்ததுங்கிற மாதிரி வார்த்தையை வந்து ஆதியிலே தேவனோட கம்பேர் பண்றாங்க. அதாவது ஒத்து பார்க்கறாங்க. வார்த்தை தான் ஆண்டவர். சொல்லப்போனா அவரை நம்ம ருசிச்சு பார்க்கணும். அதுக்கான விளக்கம் தான் சங்கீதம் 34:8 தெளிவா கொடுத்திருக்கு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ருசிச்சு பார்க்கணும்னா எதை நம்ம அதிகமா ருசிச்சு பார்ப்போம்? தேனை ருசிச்சு பார்ப்போம். அந்த தேனுக்கு இணையா என்ன பண்றது? ஆண்டவரோட வார்த்தைகளை வந்து அங்க மென்ஷன் பண்ணியிருக்கு. கர்த்தர் நல்லவர், அவர் நன்மைகள் செய்வார்ங்கிறத ருசிச்சு பார்க்கணும். இதை நான் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு இப்ப வந்து 2026 ஒரு 2018 போல, நான் இப்போ இது போல நீங்க விபிஎஸ்லாம் பண்ணீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு ஏப்ரல் மாசம் மார்ச் மாசத்துல வந்து விபிஎஸ்க்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு இன்சிடென்ட் நான் சொல்ல விரும்புறேன் உங்கள்கிட்ட. என்னோட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு, அவரு என் கூட சேர்ந்து பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு வந்து நான் அதுல இருந்து விலகிட்டேன். ஆனா அவரால் வந்து அதுல விலக முடியல. ஏன்னா நான் அதுல ரொம்ப நாட்டம் கொள்ளல. அது கிட்டத்தட்ட அது வந்து நஷ்டத்துல தான் முடியும்னு சொல்லி நான் அதுல இருந்து விலகிட்டேன். ஆண்டவனை விலக வச்சிட்டாரு. ஆனா அந்த ஃப்ரெண்ட் வந்து என்னன்னா, ரொம்ப ஒரு 25 வயசு பையன், கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்துல வீட்டுக்கு தெரியாம ஒரு 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கியிருக்காரு. 22 வயசு பையன். அவனால கண்டிப்பா அதெல்லாம் வந்து ஒரு நினைச்சு பார்க்க முடியாது, யூகிச்சு பார்க்க முடியாது. ஒரு ஆள்கிட்ட இருந்து வாங்கல, பல இடத்துல இருந்து 50,000, 20,000, 10,000 சொல்லி நிறைய இடத்துல இருந்து கடன் வாங்கியிருந்தாரு. அவரால் அதை கட்டவும் முடியல, வீட்டுல சொல்லவும் முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா அதே நேரத்துல வந்து இந்த மாதிரி விபிஎஸ் காரியத்துல நம்ம ஈடுபடணும், ஊழியத்தை எடுத்து பண்ணணும்னு சொல்லி அந்த ஒரு நோக்கத்துல வந்து வந்துட்டு இருந்தாரு. இந்த இடைப்பட்ட காலத்துல பிசாசு வந்து அவனை சந்திக்கிறான். எது போல சந்திக்கிறான் அப்படின்னா, அவன் வந்து உட்காந்துருந்தான். ஈவினிங் வந்து ப்ராக்டிஸ் நடக்கும். உட்காந்துருக்கும் போது அவனால அவனோட துக்கத்தை சொல்ல முடியல, அவனுக்கு இருக்கிற அந்த மன அழுத்தத்தை சொல்ல முடியல, அவனுக்கு இருக்கிற அந்த சிச்சுவேஷன் சொல்ல முடியல. ஆனா எனக்கு புரியுது அவன் எந்த நிலைமையில இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. நானும் அதை வந்து சொல்ல முடியல. இங்க நம்ம சொல்லி அதை வந்து அவனுக்கு வந்து அதுவே வந்து ஒரு 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 மேற்கோள் ஆயிருமோ, ஒரு டூல் ஆயிருமோ, ஒரு கருவி ஆயிருமோன்னு சொல்லி நானும் அதை சொல்லலை. குறிப்பா எந்த நிலைமையில இருந்தானா, அவன் தற்கொலை பண்ணிக்கலாம்ங்கிற ஒரு முடிவுல இருந்தான். அவனால தாங்க முடியல. எவ்வளவு 4 லட்சம் ரூபா வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது, தெரியாத எத்தனையோ லட்சங்கள் வந்து வாங்கியிருக்கிறான். வீட்டுல சொன்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க, வீட்டுக்கும் தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 23 வயசு பையன் தற்கொலை பண்ணிக்கலாங்கிற ஒரு முடிவுல சபையில வந்து உட்கார்ந்துருக்கிறான். அதுவும் ப்ரே பண்ணவும் முடியல, அங்கே நிறைய கூட்டங்கள் இருந்தவங்க ப்ரே பண்ண முடியல. அவன் ஒரு நிலைமையில வந்து ரொம்ப உடஞ்சு போய் நொறுக்கப்பட்டு வந்து உட்காந்துருந்தான். அப்போ வந்து நானும் அவன்கிட்ட என்ன ஆறுதல் சொல்ல முடியல. ஏன்னா எனக்கும் அது நிலைமை தெரியும். என்னால உதவியும் செய்ய முடியல, எங்கிட்டையும் வந்து அவ்வளோ அதிகமாக பணமும் இல்லை. நினைச்சு பார்க்கும்போது அவன் ஒரு ஒரு ரொம்ப நொறுக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தான். அப்போ ஒரு அக்கா பார்க்குறாங்க, என்ன தம்பி என்னாச்சுப்பா அப்படிங்கும்போது, அந்த அக்காவுக்கு வந்து இவனோட நிலைமைங்கிறது தெரியல. அதாவது மனுஷரீகமா ஒருத்தவங்க பார்க்கும்போது ஏதோ டயர்டா இருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா அந்த இடத்துல நான் உண்மையா சொல்றேன், ஆண்டவர் அந்த அக்கா இடத்துல இவனோட நிலைமையை புரிய வச்சார். அந்த அக்காவுக்கு தெரியும் இவன் எந்த நிலைமையில இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. அவனோட முகத்தை பார்த்தாலே தெரியுது, மனுஷரீகமா பார்த்தா கண்டிப்பா தெரியாதுங்க. ஆண்டவர் அந்த அக்கா மூலமா அன்னைக்கு அவனோட ஒரு வார்த்தையை கொடுத்து விடுதலை பண்ணாரு அந்த இடத்துல இருந்து. அந்த அக்கா சொன்னாங்க, ஏன் இப்படி இருக்கிறீங்க, என்னாச்சுங்கும் போது அவனால பேச முடியல. அப்படியே சில மாதிரி இருக்கிறான், அவனால பேச முடியல, தலை குடிஞ்சிருக்குது, கண்ணு கீழே பார்த்துட்டு இருக்குது, தன்னோட பிரச்சனையை கூட சொல்ல முடியல, அந்த ஒரு நிலைமையில இருக்கிறான். அப்ப அந்த அக்கா பார்த்து சொல்றாங்க, ஏன் தம்பி இப்படி இருக்கிறீங்க, ஒரு முறை கர்த்தர் நல்லவங்கிற ருசி பார்க்கறாங்க, நீங்க
ஒரே ஒரு முறை கர்த்தர் நல்லவங்கிறத யோசிச்சு பாருங்க, பார்க்கலாம்ல. இதுதான் நான் வேதத்துல சொல்லியிருக்கு. கர்த்தர் உன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பண்ணுவாங்கிறது ஒரு முறை யோசிச்சு பார்க்கலாம்ல. உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? எத்தனையோ சாட்சிகள் நீங்களும் சொல்லியிருக்கீங்க. ஒரு முறை நீங்க கர்த்தர் நல்லவங்கிறத யோசிச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அது அவனுக்கு வந்து ஒரு பெரிய விடுதலையா இருந்தது. அன்னையிலிருந்து ஒவ்வொன்றா அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிச்சான். அந்த பிசினஸை விட்டுட்டு டைரக்டா வேலைக்கு போக ஆரம்பிச்சான். எல்லா கடனையும் கட்ட ஆரம்பிச்சான். இன்னைக்கு நான் அவனை ஒவ்வொரு முறை பார்க்கும்போது, அன்னைக்கு அவன் அந்த நிலைமையில் இருக்கும்போது அந்த கர்த்தருடைய வார்த்தை வந்து அவனை விடுதலை ஆக்குனதான் எனக்கு மனசுல வந்துட்டு போகும். இப்போ வந்து நான் இதை எதுக்காக சொல்றேன்னா, ஒரு 23 வயசு பையனுக்கு தாங்க முடியாது. இப்ப இதே வார்த்தை ஒருத்தர் புரஜாதியார் சொல்லியிருக்கிறார், கேட்டிருக்கிறேன். அவருக்கு 35 வயசு இருக்கும். அவருக்கு வந்து இந்த மாதிரி கடன் சுமை, எங்கேயோ போய் எங்கேயோ தூக்கு போட்டு தொங்கிலாம் போல இருக்கு அப்படின்னாரு. ஆனா அவர்கிட்ட வந்து என்னால சொல்ல முடியாது. அவர் வந்து கொஞ்சம் ஆர்டர் பத்தி அறியாதவர். கிறிஸ்டின் தான், ஆர்சியே இருந்து அவருக்கு வந்தது அவரோட நிலைமை எல்லாமே அவருக்கு இருக்க வருமானத்துல இருந்து அவர் வெளியே வரலாம். ஆனா ஒண்ணுமே இல்லாத இந்த ஒரு பையனை அவங்க அப்பாலாம் கொஞ்சம் ஆவிக்கு ரீதியாகவும் சரி, ஆத்மாக்கள் அழைச்சிட்டு வரவர், ஊருக்குள்ள வந்து ஒரு பெரிய ஒரு தலைவர் போல இருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு பையனும் மகன் இந்த காரணத்துக்காக அவன் தற்கொலை பண்ணிட்டானா, பிசாசு அவன் ஆத்மாவை எடுத்துருவான். சொல்லப்போனா அந்த ஆத்மா வீணா எல்லாம் போகும், ஆண்டோட போகுமாங்கிறது தெரியல, ஒரு கேள்விக்குரியதான். ஆனா இந்த ஒரு வார்த்தை எனக்கு அன்னைக்கு அவனுக்கு சொல்லது போய் எனக்கு வந்து அது ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. அன்னையிலிருந்து வந்து அவனை பார்க்கும்போது சரி, இந்த வார்த்தையை படிக்கும் போது சரி, எனக்கு அந்த சம்பவம் ஞாபகம் வரும். அதை நான் சொல்லணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாம கர்த்தர் நல்லவர்கிறத வந்து நம்ம ருசிச்சு பார்க்கணும். ருசிச்சு பார்க்கணும்னா என்ன அப்படின்னா விசுவாசி. கர்த்தர் நல்லவர்கிறத வந்து நம்ம நம்பிக்கையா நம்ம எடுத்துக்கணும். நிஜமாவே கர்த்தர் செய்யற காரியங்கள்லாம் நன்மைக்கு எதுவா செய்வார் அப்படிங்கிறத நம்ம ஒரு முறை அவரை நம்ம ருசிச்சு பார்க்கணும். ருசிச்சு பாருன்னா என்னன்னா சோதிச்சு பாரு. ஒரு முறை தேன் நல்லா இருக்கா இல்லையா. இப்ப பால் கெட்டு போச்சுன்னு என்ன பண்ணுவோம், பார்த்தாலே தெரியும். சில விஷயங்கள்லாம் எனக்கு வந்து ஒரு உப்பு இல்லைன்னா நுகர்ந்து பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிடும். அந்த வாசனையில நான் கண்டுபிடிச்சிடுவேன், ஜீனி இல்லைன்னா வாசனையில கண்டுபிடிச்சிடுவேன். அது மாதிரி சோதித்துப்பாரு. அதனால ஒரு தப்பு இல்லைங்க. நம்ம ஆண்டவர் வந்து கண்டிப்பா செய்வாங்கிறத நம்ம விசுவாச்சு நம்பி, ஆண்டவரே நீங்க எனக்கு நல்லதா செய்வீங்க அப்படிங்கிறத வந்து நம்ம சோதிச்சு பார்க்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிறது வந்து சோதித்து பார்க்க நம்பு. முதலாவது ஆண்டவர் நமக்கு நன்மைகளை செய்வாங்கிறத நம்பணும். அதை நம்ம எங்க பார்க்கலாம்னா, விசுவாசம் வைத்து பாருங்கிறத வந்து எங்க பார்க்கலாம்னா மத்தேயு 17:20 வரும். அந்த ஒரு வருஷத்தை மட்டும் யாராவது படிக்க முடியுங்களா? இதுல தெளிவா வந்து ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு மத்தேயு 17:20. இதுக்கு மேல இருக்கிற காரியங்கள்லாம் பார்க்க போனா சீஷரனால அந்த பிசாசை துரத்த முடியல. அதை வந்து அந்த சொல்லப்போனா ஒரு மகனை பெற்றவரை வந்து நிக்கிறாரு. இவங்களால முடியல, ஆண்டவரை நீங்க வந்து ஜெபம் பண்ணுங்க, இவன் இருக்கிற அந்த பிசாசு ஓடட்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அவர் பிசாசு ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து விரட்டிட்டாரு. பிசாசு வந்து விரட்டிட்டாரு. அதுக்கடுத்து சீஷர்கள் வந்து ஆண்டவர்களை கேட்கும் போது அவர் சொல்றாரு, அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினால்தான், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விட விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். இதுல சொல்ற ஒரு விஷயம் கடுகு விதை அளவு விசுவாசம். இப்போ நம்மளை பார்த்து உனக்கு கடுகு விதை அளவு விசுவாசம் இருக்கான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு கடுகு விதை அளவு இல்லை. நானே அதை சொல்லிட்டு இருந்தேன் ஒரு காலகட்டத்துல. எனக்கு ஒரு மூட்டை கடுகளவு எனக்கு விசுவாசம் ஆண்டவரே, எனக்கு சின்ன கடுகளவு இல்லை, ஒரு மூட்டை கடுகளவு கொடுத்தா எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்குமோ, ஃபுல்லா அந்த மூட்டை ஃபுல்லா கடுகு இருந்தா அதுல குட்டி குட்டி விசுவாசமா இருந்தா எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்குமோ அந்த அளவுக்கு தான். ஆனா ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது ஒரு சின்ன கடுகளவு. ஆனா இது இந்த வசனத்துக்குள்ள ஒரு வெளிப்பாடு ஒண்ணு இருக்குது. அதுல சொல்றாரு, முதலாவது உங்கள் அவிசுவாசத்தினால்தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொன்னால் அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சின்ன கடுகளவு விசுவாசம் வந்து போதும் சொல்றாரு இல்லைங்களா. இப்போ முதலாவது என்னன்னா உங்கள் அவிசுவாசம் சொல்லி அதுல அந்த வார்த்தையை வந்து அங்க குறிப்பிடுறாரு. இதுக்குள்ள இருக்கிற மறைபொருள் என்ன தெரியுங்களா, உங்களுக்கு ஏராளமான கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தாலும்
ஒரு சின்ன கடுகளவு அவிசுவாசம் இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களால எந்த காரியம் பண்ண முடியாது. அதை அங்க தெளிவா மென்ஷன் பண்றாரு. கடுகு விதையளவு விசுவாசம், உங்களுக்கு நிறைய விசுவாசம் இருக்கலாம், ஆனா ஒரு சின்ன கடுகளவு விதையளவு கூட அவிசுவாசம் அந்த இடத்துல இருக்கும்போது ஒருவேளை கூடாம போயிருமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு எண்ணம், சின்ன ஒரு 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 பாரம் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல நம்மளால எந்த காரியம் பண்ண முடியாது. விசுவாசத்தை துரத்த முடியல, சீசன்னாலே முடியல இல்லை. ஸோ நம்மளால எப்படி பண்ண முடியும்? இன்னொன்று சொல்ல போனா இந்த நம்ம ஆண்டவரை நம்புற அந்த ஒரு விசுவாசம், இந்த கடுகதையளவு சின்ன ஒரு அவிசுவாசம் கூட அந்த ஒரு மிகப்பெரிய விசுவாசத்தை கெடுத்துரும். ஸோ இதை நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம விசுவாசம்னா கடுகு விதையளவு விசுவாசம் இருக்கணும். இந்த இடத்துல வந்து எனக்கு இதை குறித்து நான் ப்ரே பண்ணல. ஒரு நாள் நான் காலையில் எந்திரிச்சு நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே எனக்குள்ள நான் வந்து உங்கள் மேலே நிறைய விசுவாசம் வைக்கணும் ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணேன். நான் ஆரம்ப காலகட்டத்தில் நான் நல்லா ஜெபிக்கணும் ஆண்டவரேன்னு எனக்கு ஜெபம் பண்ணுவேன், நல்லா துதிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். இப்போ வந்து ஆண்டவரே எனக்கு உங்க மேல இருக்கிற விசுவாசம் கொஞ்சம் கூட குறையக்கூடாது. இந்த ஒரு வெளிப்படந்ததுக்கு அப்புறம் சின்ன கடுகளவு விதையளவு கூட விசுவாசம் அவிசுவாசம் என்கிட்ட இருக்கக்கூடாது. எனக்கு முழுக்க உங்களை நான் நம்பணும், உங்களை நான் விசுவாசிக்கேன்னு சொல்லி நான் காலையில ஜபத்துல இருக்கும்போது எனக்கு ஒரு வெளிப்பாடு வருது. அந்த ஒரு ஜபத்திலேயே ஆண்டவர் கூட பேசுறாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு வெளிப்பாடு அது கொடுக்கற தேவையா இருந்தாரு அந்த நேரத்துல. அப்ப நான் சொல்லும் போது ஆண்டவரே என்ன சொன்னார்னா, விசுவாசத்தினால உன் இருதயம் வந்து கல்லாக்கப்படணும் அப்படின்னு. என்ன ஆண்டவரே சொல்றீங்க, என் இருதயம் கல்லாக்கணுமா? ஆமா, அது அந்த கல் வந்து யாராலையுமே உடைக்க முடியாத கல்லா இருக்கணும். விசுவாசத்தினால உன் இருதயம் கடுகுறதே இல்லை, கல்லு மாதிரி நீ இருக்கணும். அந்த அளவுக்கு உன் விசுவாசம் வந்து இன்னும் பெருகணும் அப்படின்னு. இது என்ன ஆண்டவரே சொல்றீங்க, கல்லுனா அது என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளை நான் கேட்க ஆரம்பிச்சேன். கல்லுங்கிறீங்க, இதை நான் எப்படி நான் இது பண்றதுன்னா, கல்லுனா சிறிய கல் இல்ல, அது ஒரு பெரிய கல், ஒரு பாறை அளவு இருக்கிற ஒரு கல் அப்படிங்கிற. அது எப்படி ஆண்டவர் ஒரு பாறை அளவு கல்னா அது எந்த வடிவம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். நிறைய கொஸ்டின் இந்த சோதிச்சு பாருங்கிறத வந்து நிறைய கேள்வியில கேட்டிருந்தேன். ஒரு பாறை அளவுக்கு கல் இருக்குன்னா அவர் வந்து எனக்கு ஒவ்வொரு காரியமா எனக்கு அந்த ஜபத்திலே வெளிப்படுத்தி இருந்தாரு. ஒரு மிகப்பெரிய கல், ஒரு பாறையான ஒரு கல், அந்த கல் வந்து அங்கங்க கரடு முரடா இருக்கு. சொல்லப்போனா இப்படி ஒரு ஒரு பாறையிலிருந்து அது உடைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நமக்கு வந்து கரடு முரடா இருக்குது அந்த கல். அது கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மலையை பார்க்குற மாதிரி இருக்குது. ஆண்டவரே வசனத்திலே சொல்லிருக்கு, கண்மலை தான் நம்பிக்கைங்கிற மாதிரி சொல்லியிருக்குது. நான் எப்படி ஒரு கல்லை இது பண்ண முடியும் அப்படின்னா, ஓகே உனக்கு கண்மலை தான் இருக்குன்னா உனக்கு ஒரு மலையை காமிக்கிறேன், அந்த மலை மேல அந்த கல் இருக்கணும். நீ மலையா இருந்தாலும் அதுக்கு மேல நான் சொல்ற அந்த கல்லை நீ வெய்யே இருக்கணும். இது எப்படி ஆண்டவரே, ஒரு தோற்றம் இல்ல, கருப்பா இருக்குது, அங்கங்க கரடு முரடா இருக்குது, இதை எப்படி நான் இது பண்றது? அந்த கல் உனக்கு தோற்றம் இல்லாம இருக்குதா, மிகப்பெரிய கல்லா இருக்குதா, அதை நான் ஒரு கோட்டையா மாத்துறேன். அந்த கல் எனக்கு அப்படியே கோட்டையா மாறிச்சு. ஆண்டவரே எனக்கு என்னால அது நம்ப முடியல. என்னோட நம்பிக்கையை வச்சு நீங்க அதாவது இவ்வளவு பெரிய கோட்டையை எனக்கு கண்ணுடைய காட்டுறீங்க, இதை நான் எப்படி பாதுகாக்கிறது? முதலாவது என்னோட ஜபம், உங்க மேல நான் விசுவாசம் வைக்கணும். அந்த விசுவாசத்தை பிசாசு வந்து தடுக்காம, பிசாசு வந்து அதை டச் பண்ணாதப்ப நான் எப்படி பாதுகாக்கிறதுங்கிற ஜபம். இவ்வளவு பெரிய ஒரு கோட்டை எனக்கு கொடுத்துட்டீங்க, இது எப்படி நான் பாதுகாக்கிறதுனா, அதை சுத்தி ஒரு மதில் சுவர் நீ எழுப்பு. அதுல மதில் சுவர் எழுப்பி கீழே இருந்து மலை மேல இருக்க கோட்டையை பார்க்கும்போது மதில் சுவர் தான் தெரியும், கோட்டை வந்து தெரியாது. நீ அதுல சுலபமா நீ அதுல பாதுகாத்துக்கலாம். இது என்னன்னா, ஒரு கோட்டை அப்படின்னா அந்த கோட்டைக்கு வந்து இதெல்லாம் இருக்கும், வாசல் இருக்கணும், இதெல்லாம் இருக்குமே, என்ன பண்றது, அதுக்கு வந்து காவல்காரெல்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் இல்ல, நீ நம்புற நம்பிக்கை எல்லாரும் வேறத்துல சொல்லிருக்கு, கண்மலை அடி. ஆனா அதுக்கு மேல நீ நம்பணும்னா அதுக்கு மேல ஒரு கோட்டையை வை, அதை சுத்தி ஒரு மதில் சுவர் கட்டு, அந்த கோட்டைக்குள்ள நான் இருக்கேன்னு சொல்லி நம்பு. இதுதான் உன்னோட விசுவாசம். உன்னோட இருதயம் விசுவாசத்தால கல்லாக்கப்படணும். நீ யாரு சொன்னாலும் எது பண்ணாலும் என் மேல இருக்கிற விசுவாசத்தை உன்னால உடைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட விசுவாசம் வந்து இன்னும் பெருகணும் அப்படிங்கிறது. ஆனால் இது வந்து எனக்கு வசனத்தை சொல்லிதான் கூட அந்த வசனத்தை வச்சு நிறைய பேர் பிரசங்கம் பண்ணிப்பாங்க. ஏன் இந்த கர்த்தர் நல்லவரை யோசித்து பாருங்க, கூட சின்ன சின்ன விபிஎஸ் குழந்தைங்க கூட பிரசங்க சரி சொல்லியிருக்கோம், மனநல வசனமா சொல்லியிருக்கோம், நிறைய பேர் பிரசங்க இருப்பாங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி நான் எந்த காரியத்திலையும் வந்து திசை மாதிரி போயிடக்கூடாது, யாரோ ஒருத்தவங்களோட ஆலோசனை கேட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு நான் ஜபிச்ச விசுவாசம் என்னமா இருக்கும்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு தோட்டத்தை கொடுத்தாரு. இதெல்லாம் எனக்கு வித்தின் ஒரு 2 நிமிஷத்துல எனக்கு அந்த ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு ஜபத்தை இல்லை, நான் ஜபத்து மூலமா அவனோட பேசிட்டு இருக்கிறேன்.
பேச பேச எனக்கு இந்த மாதிரி ஒரு வெளிப்பாடு எனக்கு கொடுத்தாரு. அதில் நான் பார்க்கும்போது விசுவாசம் வந்து அதுக்கப்புறமும் ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் இதை நான் எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னா, உன் இருதயம் கல்லாகணும், உன் இருதயம் வந்து அந்த இடத்துல வந்து எப்படின்னா ஒரே கருப்பாக தான் இருக்கணும். ஏன்னா யாருமே வந்து அதை பார்க்கக்கூடாது. உனக்கும் எனக்கும் இருக்கிற விசுவாசம் அந்த மாதிரி தான் இருக்கணும். அது நீ எந்த விஷயத்துக்கு நீ விசுவாசம் வைக்கிற, ஆண்டவரே எனக்கு இதை செய்வாருங்கிற விசுவாசம் வைக்கிறன்னா அது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. இது காரணத்துலயும் நீ என் மேல வைக்கிற விசுவாசம் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குங்கிறத வந்து உனக்கும் எனக்குமானதுங்கிறத வந்து எனக்கு தெளிவா அந்த இடத்துல வந்து குடிச்சாரு. இதுக்கு எனக்கு எந்த வசனத்தையும் எனக்கு வந்து அவர் சொல்லலை, எதுவுமே பண்ணலை. ஒரு எனக்கும் அவருக்கும் ஒரு கலந்துரையாடல் மாதிரி அந்த இடத்துல இருந்தது. எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்த மாதிரி இருந்தது. அந்த ஒரு பிரேயர்ல எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. எனக்கு பயங்கரமான விசுவாசம். எனக்கு இது வந்து ஒரு வருஷ காலமாக எனக்கு நீடிச்சு இருந்தது. ஆண்டவரே நான் உங்க மேல எவ்வளவு விசுவாசம் வைக்கணும், எனக்கு அதை சொல்லுங்க, ஏதாவது எனக்கு வசனத்தை கொடுங்க, எனக்கு எவ்வளவு விசுவாசம் வைக்கணும். இல்லைங்க நான் பிரசங்கம் போய் கேட்கும்போது ஒரு விஷயம் என்கிட்ட பேசுங்க, எனக்கு உங்க மேல எந்த அளவுக்கு விசுவாசம் வைக்கணும்னு சொல்லுங்க. அப்படிலாம் பண்ணும்போது இந்த கடுகுதல் விசுவாசம் வந்து எனக்கு சும்மா இன்னொருத்தர் மூலியமா எனக்கு தெரிஞ்சது. ஆனா எனக்கு இந்த பிரேயர் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த வந்து ப்ரே பண்ணும்போது நடந்த அனுபவங்கிறது வந்து எனக்கு ரொம்பவும் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனா இருந்தது. அந்த ஒரு கோட்டை அது வந்து இருக்கிற ஸ்தாபிக்கிற இடம் வந்து ஒரு மலை, அதுல இருக்கிற ஏன் இதை வந்து இந்த அளவுக்கு அவர் சொல்றாங்கன்னா உறுதிப்பாடு, விசுவாசத்துல உறுதிப்பாடு. ஸோ இந்த விசுவாசத்துல வந்து நம்ம நிலைச்சிருக்கணும் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதை பத்தி நம்ம பேசணும்னா யோபுவோட சரித்திரத்தை நம்ம பேசலாம். யோபு பக்கம் திருப்பி கொள்ளலாமா? 1 யோபு 21 நானே படிக்கிறேன். அதுல 3 காரியத்தை வந்து யோபு விஷயத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அனைத்தையும் இழந்த போது அது வந்து 1:21 தன் பிள்ளைகளையும் சொத்துக்களையும் இழந்த பிறகு யோபு ஆண்டவரை துதித்து சொன்ன வசனம் என்னன்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இதை நான் படிக்கும்போது உங்கள்கிட்ட ஒண்ணு இறந்தாலுமே, உங்கள்கிட்ட வந்து ஒரு பொருள் போனாலுமே அதை நீ எப்படி பார்க்கணும்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது எங்களுக்கு போன வருஷம் அந்த இடத்துல எங்களுக்கு நடந்தது. நான் இன்னொரு காரியத்துல நான் சொல்றேன். 2வது, துன்பத்திலும் கடவுளை மறுக்காமல், துன்பமான வேலையிலும் ஆண்டவரை வந்து மறுக்கல யோபு. தன் மனைவி ஆண்டவரை தூசித்து விட்டு சாக சொன்ன போது யோபு அவருக்கு பதிலாக கூறிய வசனம், தேவன் கையிலே நன்மைகளை வாங்கின நாம் தீமையிலும் வாங்காமலே போனோம். சோ அவர்கிட்ட இருந்து நன்மைகளை வாங்கிட்டோம். இப்போ உங்க விசுவாச போது நீங்க விசுவாசமா இருக்கிறீங்க, ஒரு விஷயம் நீங்க பண்ணணும்னு இருக்கிறீங்க, கண்டிப்பா உங்களுக்கு தீமை வரவே வராதுன்னா அது முடியாது. வரும், தீமைங்கிறது கண்டிப்பா வரும். உங்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பா வரும், சோதனைகள் வரும், பாடுகள் வரும், துன்பங்கள் வரும். ஆனா இதன் மத்தியில உங்களோட விசுவாசம் எந்த அளவுக்கு நினைச்சிருக்கணும். அந்த இடத்துல இந்த வசனத்தை நீங்க நினைச்சு பார்ப்பீங்களா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு இந்த பாடு கொடுக்குறாங்க, அந்த பாடுகளும் நன்மைகளுக்கு ஐதுவாகிற காரியம் தான் சொல்லி நம்மளோட ருசிச்சு பார்க்கணும். அதனாலதான் விசுவாசத்துல நினைச்சிருக்கணும் அப்படிங்கிறது சொல்றது. அதுக்கடுத்து முதலாவது அனைத்தையும் எழுத போது, 2வது துன்பத்திலும், 3வது மரணத்தின் விளிம்பிலும் நம்பிக்கை. தன் உடல்நிலை மிகவும் மோசமான நிலையிலும் ஆண்டவர் மீது கொண்ட அசைக்க முடியாத நம்பிக்கை வெளிப்படுத்துவதற்கு அதுல ஒரு 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 தெளிவான ஒரு வசனம் இருக்கு. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். யோபு 13:15 அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இந்த காரியத்தெல்லாம் வந்து நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்துருக்கும் போது, நான் முன்னாடியே வந்து ஒரு ஒரு நண்பரோட ஒரு சாட்சியை சொன்னேன் இல்லைங்களா, அது மூலயமா நான் தெரிஞ்சுக்கேன்னு சொல்லி இதுவும் அதுவும் எனக்கு ஒரு ஒன்றி போற மாதிரி எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அனைத்தையும் இழந்த போதும் அவன் இருக்க கொடுக்கறதுக்கு எதுவும் கிடையாது, பண்றதுக்கு எதுவும் கிடையாது, எல்லாத்தையும் இழந்துட்டான். துன்பம் சொல்ல போனா யார்கிட்டையும் சொல்ல முடியாது. அந்த விஷயத்த சொன்னா ஆறுதல் கிடைக்காது, திட்டுதான் கிடைக்கும். இந்த வயசுல நீ எதுக்கு இவ்வளவு லட்சங்கள் கடை வாங்கின, இந்த வயசுல நீ ஆனா வந்து அவன் முன்னேற்றத்துக்காக தான் பண்ணான். அவன் வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக, தன்னோட குடும்பத்தின் முன்னேற்றத்துக்காக, அவனோட தொழிலோட முன்னேற்றத்துக்காக தான் அவன் என்ன பண்ணான்னா பணம் வாங்கினான். ஆனா அவன் திராணிக்கு மேல வாங்கிட்டான். செஞ்சது தப்புதான், திராணிக்கு மேல வாங்கிட்டான். ஆனா இருந்தாலும் துன்பத்தின் மத்தியில் அவனுக்கு சொல்ல முடியாத ஒரு துயரம் அப்படி சொல்லலாம். யார்கிட்டையுமே அதை ஷேர் பண்ணிக்க முடியாது. இன்னொன்னு மரணத்தின் விளிம்பிலும். யோகோட காரியத்தை யோசிக்கும் போது மரணத்தின் விளிம்பிலும் அவன் தற்கொலை பண்றான். தற்கொலை விட்டா அன்னைக்கு அந்த வார்த்தை அவன்கிட்ட பேசல அப்படின்னா கண்டிப்பா அடுத்த நாள் நியூஸ் என்ன வந்திருக்குன்னா தற்கொலை பண்ணிட்டான்.
அப்படிங்கிற நியூஸ் வந்து அவனானா எனக்கு அது ஃப்ரெண்டா இருக்கனால எல்லாம் தெரியுது. இன்னொன்று, அந்த மத்தியில நான் இருக்கிறேன், 3 பேர் நாங்கள் முக்கோண வடிவத்தில் நாங்கள் உட்காந்துருக்குறோம். நான் இங்கே இருக்கிறேன், அந்த அக்கா அங்கே இருக்கிறாங்க, அவன் இங்கே இருக்கிறான். நானும் அவனை பார்க்குறேன், அந்த அக்காவும் அவனை பார்க்குறாங்க. எனக்கு அது வந்து என்ன சொல்றாங்களோ ஏது சொல்றாங்களோன்னு சொல்லி தெரியல. எனக்கு என்னாலையும் ஆறுதல் படுத்த முடியல. ஆனா ஆண்டவர் எங்க மத்தியில கண்டிப்பா அந்த இடத்துல இருந்திருப்பாங்கிற முழு நம்பிக்கை இருக்குது. ஆண்டவர் அந்த அக்கா மூலியமா ஏன் வாயிலிருந்து கூட அந்த வார்த்தை வந்திருந்தா, உனக்கு என்னடா போடா, நீ உனக்கு கடன் இருந்தா தெரியும்னு சொல்லியிருப்பான். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் வந்து நின்று அந்த அக்கா மூலியமா ஆண்டோட வார்த்தைகளை கொண்டு அவனை அந்த மரணத்தின் நிலையிலிருந்து தப்பிச்சாரு. சொல்லப்போனா அந்த ஒரு தற்கொலை எண்ணங்கிறது பிசாசு கொடுக்குற எண்ணம்னா அந்த எண்ணங்கள்ல இருந்து அவனை விடுவிச்சாரு. இப்போ அவனுக்கு நல்லா இருக்கும். சொல்லப்போனா எனக்கு லாஸ்ட் இயர்ல கூட 17 லட்ச ரூபா கூட நான் கார் வாங்கினேன் அப்படின்னா, ஆனா அந்த ஒரு இன்சிடென்ட் அவனுக்கு மறந்துருக்கும். ஆனா எனக்கு வந்து அவனை ஒவ்வொரு விஷயமா அவன் பண்ண எனக்கு அது வந்து ஆசீர்வாதமா. எனக்கு சொல்லப்போனா அதை நான் ஆண்டவர் எவ்வளவு நன்மையில செஞ்சுட்டாரு. அவனுக்கு எந்த இடத்துல இருந்தான் சொல்லப்போனா அவன் மூஞ்சியே பார்க்க முடியாது. சொல்லப்போனா கார்கள் நிறைஞ்ச மாதிரிதான் இருக்கும். இப்ப அவன் மூச்சு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு, ஆனந்த கழிப்பா இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் அவன்கிட்ட நான் வந்து சொல்லவே இல்லை இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி. ஆனா எனக்கு நான் வந்து கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா, ஆண்டவரே என்ன இப்படி நடக்குது அப்படின்னு நான் கொஞ்சம் இறங்கும் போது ஆண்டவரை தூக்கி விடுற ஒரு வசனம் என்னன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இதுல நம்ம யோபை குறிச்சு பார்த்தோம். இதுல முதலாவது விசுவாசத்துல நிலைச்சிருக்கணும், அதுல உறுதியா இருக்கணும். இது 2 மட்டும் இருந்தா போதுமா? இதுக்கு மேல ஒண்ணு இருக்குது, சாட்சி சொல்லணும். சாட்சினா ஆண்டவர் எனக்கு நல்லது செஞ்சாரு அப்படின்னு சொல்லி நீங்க நியூ இயர் வந்து சொல்லுவீங்க. ரொம்பவும் அது வந்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு விஷயம் தான். கர்த்தர் எனக்கு நல்லது செஞ்சாருங்கிறது சாட்சி சொல்றது ஓகே தான். ஆனா உங்களோட விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கணும்னா, நான் இந்த காரியத்துக்காக ஆண்டவர்கிட்ட வந்து ப்ரே பண்ணியிருக்கிறேன், சரிங்களா, நான் இந்த காரியத்துக்காக ஆண்டவத்துல ஜபத்துல வச்சிருக்கேன், கண்டிப்பா இந்த காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவாருங்கிறது அந்த காரியம் நிறைவேற்ற முன்பே நீங்க சொல்லணும். அந்த ஒரு வெளிப்பாடு எப்படின்னா, உங்களுக்கு விசுவாசத்துக்கு எந்த அளவுக்கு உங்களோட உறுதி அங்க இருக்குது, அந்த விசுவாசோட வலிமைக்கான வெளிப்பாடு தான். நீ அந்த காரியம் நடக்குமா நடக்காதாங்கிறது இல்லை, நடந்தாலும் நடக்காவிட்டாலும். ஒண்ணு சொல்லப்போனா கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தாருங்கிற வசனத்தை நீங்க அங்கேயும் சொல்லணும். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவருக்கு நிலைத்திருப்பேங்கிற வசனத்தை நீங்க இங்கேயும் சொல்லணும். சொல்லப்போனா சாட்சி சொல்லணுங்கிறது வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்லாம முன்னே கண்டிப்பா நான் ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணியிருக்கிறேன், ஆண்டவர் வந்து எனக்கு வந்து கண்டிப்பா செஞ்சு முடிப்பாரு. இந்த ஒரு விசுவாசம் வந்து மற்றவங்களையும் ஒரு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு அவங்களோட விசுவாசத்தையும் நிலைச்சிருக்க செய்யும். அவங்களுக்கும் நீங்க வந்து சொல்லப்போனா ஒரு சுவிசேஷம் சொல்ற மாதிரி, நான் நம்புறேன் ஆண்டவர் எனக்கு நல்லது செய்வாருங்கிற நான் நம்புறேன், நீங்களும் அவரை நம்புங்க, ஆண்டவர் உங்களுக்கும் நன்மையான காரியங்களை செய்வாரு. அவங்கள்ட்ட நீங்க தாராளமா சொல்லலாம், கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்களும் ஒரு ருசிச்சு பாருங்க. சோ இதுல 2 விதமான ஒரு காரியங்கள் இருக்கு. என்னன்னா, சாட்சி சொல்றதுன்னா மாம்சத்துக்குரிய ஒரு சாட்சி, ஆவிக்குரிய ஒரு சாட்சி, 2மே இருக்கு. மாம்சத்துக்குரிய சாட்சி அப்படின்னா, நான் வந்து நினைச்சிருக்கேன், நான் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன், ஆண்டவரே நான் வீடு கட்டணும், எனக்கு இப்படிலாம் வேணும், அந்த வீடு மாதிரி எனக்கு வேணும், இந்த வீடு மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லி நம்ம நினைச்சதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பாங்கிற ஒரு மாம்சீக சாட்சி இல்ல, ஆவிக்குரிய சாட்சி. அது எப்படின்னா, தேவ திட்டத்தின்படி எனக்கு ஆண்டவர் செய்வாரு, எனக்கு நான் ஒண்ணு நினைச்சிருக்கேன், அதை தேவ சித்தத்தின்படி செய்வாரு. அது இந்த மாம்சீகமான காரியத்தை விட மிக 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 மேலானதா இருக்கும். தேவ சித்தத்தின்படி எனக்கு அதை நிறைவேற்றுவாருங்கிறத நீங்க நடக்கிறதுக்கு முன்பவே, அது எப்பெல்லாம் நடக்கலாம், ஆனா நடக்கிறதுக்கு முன்பவே நீங்க மத்தவன்கிட்ட சொல்றது. எத்தனை விதத்துல நீங்க அப்படி சொல்லி போனோமோ, நானும் சேர்த்துக்கிறேன், நான் எத்தனை விதத்துல அப்படி சொல்லியிருப்போம். நம்ம பண்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் எனக்கு தேவ சித்தத்தின்படி எனக்கு கண்டிப்பா அதை கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம யார்ட்டையா நம்ம வந்து சொல்லியிருப்போமா. ஸோ அதை வந்து தெளிவா வந்து ரோமர் 8:27-28 வந்து குறிப்பிட்டிருக்கு. நானே வாசிக்கிறேன். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவங்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். இது 27. 28 அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். இதை வந்து தெளிவாக சொல்றது என்னன்னா, நமக்கு ஆண்டவர் கண்டிப்பா கொடுப்பாரு, ஆனா அது எந்த சித்தத்தின்படி நடக்கணும், நம்மளோட சித்தத்தின்படியா இல்ல மாம்சீகமான காரியமா இல்ல ஆவிக்கு ரீதியான காரியமா, அவருக்கு சித்தத்தின்படி நடக்கணுமா அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்கணும். இந்த அதிகாரத்தை ஃபுல்லா நம்ம வாசிச்சு பார்க்கும்போது, இந்த அதிகாரம் ரோமர் 8 ஆரம்பத்திலிருந்து தேவ சித்தம் தேவ சித்தம் தேவ சித்தம் தான் வந்து எனக்கு
தெளிவா தெரிஞ்சிச்சு. அதில் நான் இந்த இடத்துல படிக்கும்போது இதுல தெளிவா 27 குறிப்பிட்டிருக்கிறேன்னா, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். உங்க இருதயத்துல என்ன இருக்குங்கிறத அவர் ஆராய்ந்து பார்க்கிறாருங்க. இன்னும் தெளிவா சொல்ல போனா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி ஒரு பொருள் வேணும், ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சொத்து வேணும், எனக்கு இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இந்த இடத்துல எனக்கு வேணும், ஆண்டவரே நீங்க நல்லவர் தானே, எனக்கு நன்மைகளை செய்வீங்கல்ல, இப்படிப்பட்ட ஒரு சாட்சி இல்லைங்க, இப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இல்லைங்க. ஏன்னா அவர் தெளிவா சொல்லுகிறாரு, வேண்டுதல் செய்கிறவர் உங்க இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். உங்களோட ஆவி எந்த சிந்தை இருக்கு, அது தேவனுக்கு பிரியமான காரியமா? நம்ம நினைக்கிறது தேவனுக்கு பிரியுமா, இல்ல மனுஷனுக்கு பிரியுமா, இல்ல சொத்து பத்து வாங்கி உலகத்துக்கு பிரியமா இருக்குமா, இல்ல நம்ம பண்ற காரியம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா? இத ஆராய்ச்சி பார்த்து ஆவியின் சிந்தை இன்னதென்று, உங்களோட சிந்தை யார் நோக்கி இருக்குது? ஆண்டவர் நோக்கி இருக்குதா, இல்ல மனுஷங்கிட்ட நம்ம காட்டணும், நம்ம சர்ச்சுக்கு போறோம், நம்ம இந்த மாதிரி பண்ணணும், எங்களுக்கு இதெல்லாம் செய்வாரு, நீங்களும் வாங்க, நீங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க, இது கிடையாது. நிஜமாலே ஆவியின் சிந்தைங்கிறது ஆண்டவர் எனக்கு எது வேணுங்கிறது எனக்கு தெரியாது, ஆனா அவரு எனக்கு இன்னும் சூப்பர் குட்டா பண்ணி தருவார். எனக்கு எனக்கு இதுதான் வேணுங்கிறது, எனக்கு இதுதான் ஃபிட்டா இருக்கும், இதுதான் அமைப்பு சரியா இருக்குங்கிறது நமக்கு தெரியாது, ஆனா நம்மளை படிச்சவருக்கு தெரியும் எனக்கு எது வேணுங்கிறது தெரியும். நான் நினைக்கிறத விட அவரு இன்னும் அதிகமா ஒரு படி மேல எனக்கு இன்னும் நல்லதா நன்மைகளை செய்வாருங்கிறத நம்ம சாட்சி சொல்லணும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, எப்படின்னா அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். இதுல நம்ம ஆண்டவரே நான் ப்ரே பண்ணியாச்சு, இப்ப போன மாசம் ப்ரே பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரே பண்ணிட்டேன், எனக்கு இப்ப நடத்துங்க, இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரோட நம்ம சிந்தை இல்லாம இருந்தாலும் சரி, அன்பு இல்லாம இருந்தாலும் சரி, அது நடக்குமாங்கிறது ரொம்ப பெரிய கேள்வி. கண்டிப்பா கொடுப்பாரு, கொடுக்காமல இல்ல, கொடுப்பாரு, ஆனா அது உங்க சித்தத்தின்படி இருக்குமே தவிர ஆண்டவருக்கு பிரியமான காரியமாங்கிறது தெரியாது. நிறைய பேர் இந்த சபையிலே நான் நிறைய சாட்சிகளை கேட்டிருக்கேன். பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, நிறைய பேர் வந்தாங்க, ஆண்டவர் ஆசீர்வாதம் பெற்றுட்டாங்க, ஆனா இப்ப அவங்க எங்க? இதை நம்ம யோசிச்சு பார்க்கும்போது என்னன்னா, அவங்க என்ன நினைச்சாங்க, எனக்கு உடம்பு சுகம் வேணும்னு நினைச்சாங்க, எனக்கு இதெல்லாம் வேணும்னு நினைச்சாங்க, எல்லாமே நம்ம சர்ச்சில இருந்தே அதை வாங்கினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா இப்ப அவங்க எங்க இருக்கிறாங்க? நேற்று கூட நான் நோட்டீஸ் கொடுக்க போகும்போது நான் நிறைய இடத்துல பார்த்தது, நிறைய பேருக்கு தெரியுது இந்த மாதிரி ஒரு சர்ச் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியுது இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி, ஆனா வர மனசு இல்லை. ஏன்னா ஆசீர்வாதம் விட்டுட்டாங்க. ஏன்? ஒருவேளை அது மாம்சீகமான ஒரு காரியமா கூட இருக்கலாம், ஆனா ஆண்டவர் அதை செய்வார். அதை நோக்கி கூப்பிடுற ஜனங்களுக்கு எல்லாம் அவரு கண்டிப்பா நன்மைகளை செய்வார். அவங்களும் ருசிச்சு பார்த்துருப்பாங்க, ருசிச்சு பார்த்துட்டாங்க, ஆனா அது தேவ சித்தத்தின்படி இருக்குதா? அவர் எதுக்காக அவங்க அழைக்கப்பட்டிருக்காங்க? சொல்லப்போனா அவங்களுக்கு நன்மைகளை செஞ்சுட்டாங்க, ஆனா நமக்கு இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, அவருடைய தீர்மானத்தின்படி உனக்கு இதுதான் பண்ணணுங்கிற ஒரு தீர்மானம் அவருக்கு இருக்குங்க. உங்களுக்கு இதுதான் பண்ணணும், அவரோட தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு, கொடுக்கிற மனுஷனிடத்தில் அன்பு கூறுவதில்லை, கொடுக்கிற ஒரு இடத்துல குடிச்சு அன்பு கூறுவதில்லை, தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் எல்லாமே. அது ஒண்ணு மட்டும் கிடையாது. இப்போ அந்த ஆசீர்வாதம் வாங்கினவங்களுக்கு இப்ப எத்தனை பிரச்சனை தெரியாது, கண்டிப்பா இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனா இதுல தேவனிடத்தில் அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நம்ம அறிந்திருக்கிறோம், வார்த்தைகள் அறிந்திருக்கிறோம். கண்டிப்பா நமக்கு ஆண்டவர் நன்மைகளை செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கும். விசுவாசம் இருந்தா மட்டும் போதுமா கேட்டா கிடையாது, அதோட நிலைச்சிருக்கும். விசுவாசத்துல யாரு தொட்டாலும், சொல்லப்போனா எனக்கு இந்த ஒரு பிரசங்கத்துக்காக எனக்கு அந்த காரியத்தை கொடுத்தாருங்கிறது தெரியல, இந்த பிரசங்கத்துக்காக நான் ஜெபம் பண்ணல, ஆனா அதுல சொல்றது உனக்கு ஒரு மலை இருக்குது, மலை மேல ஒரு கோட்டை இருக்குது, ஆனா அது சாதாரணமா ஒரு வெண்பஞ்சு மேகம் மாதிரி இருக்குதுன்னா கண்டிப்பா அது மறையும். நம்மளோட விசுவாசம் ஒரு காகித கோட்டை அப்படின்னா கண்டிப்பா அது காத்துக்கு பறந்து போயிடும். ஆனா நல்ல டிசைனா இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும், நல்லா ஜொலிக்கும், நல்லா மின்னு எல்லாம் பண்ணும், ஆனா அதை உனக்கு அது பெருசு சொல்லப்போனா, ஆனா மற்றவங்களுக்கு அது தெரியாது. இது என்னடா ஒரு கோட்டை, கல்லுனால கட்ட கோட்டை தானே, இதுல என்னடா அந்த மாதிரி இருக்கும், ஆனா உனக்கு அது பெருசு. அப்படிங்கும்போது நமக்கு இருக்கிற விசுவாசத்துல நம்ம நிலைச்சிருக்கணும், விசுவாசம் வைக்கணும், கர்த்தரை நம்பணும், அதில் நிலைச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம அதை விட ஒரு படி மேல சாட்சி சொல்லணும். அப்படி சாட்சி சொல்றது கண்டிப்பா ஆண்டவர் தராம போனாலும், ஆண்டவருக்கு தராட்டினாலும் பரவாயில்ல,
யோபு போல எனக்கு தராட்டினாலும் பரவாயில்ல, ஆண்டவர் மேலுக்கு அன்பு ஒருபோது வந்து எனக்கு விட்டு போகாது. ஆண்டவர் மேல வரைக்கும் இன்னும் நான் நம்புவேன், முடிவு வரைக்கும் நான் நம்புவேன், கடைசி வரைக்கும் நான் நம்புவேன். கண்டிப்பா எனக்கு ஆண்டவர் நல்லது செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா உங்களால கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. நம்ம இயேசு வந்து சீர்திருத்தத்தில் சொன்னாங்களே மக்கையில படிக்கும்போது, உங்களால கூடாத காரியம் ஒன்றும் அந்த இடத்துல இராது. அப்போ நமக்கு இருக்கிற விசுவாசம் ஏற்கப்பட்ட அளவு விசுவாசம் இருக்கலாம், ஒரு கடுகளவு கூட அவிசுவாசம் நம்மகிட்ட வந்துடக்கூடாது. அதுதான் ஒரு தூய விசுவாசம் அப்படிங்கிறது. தேன் வந்து எந்த அளவுக்கு தூயதா இருக்குதோ அதனாலதான் அதோட டேஸ்டும் அதோட ஆரோக்கிய குணங்களும் அதோட நற்பயன்களும் நமக்கு அதிகமா இருக்குது. அது வந்து கெட்டு போகாது, ஏன்னா தூயமா இருக்கு. ஏன்னா அது வந்து இயற்கையாவே படைக்கப்பட்டதா இருக்குது. அதைத்தான் ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு சமமா வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனா அதைப்படி ஒருபடி மேல அதை விட ஒரு மதுரமா இருக்கும், ஒரு ருசிகரமா இருக்கும். இதுல அந்த ருசியை பத்தி பார்க்க போனா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இதுல அந்த ரெண்டு வசனம், அந்த ஒரு வசனத்துல 2 பகுதி இருக்குது. அதை நான் ஒரு பகுதி மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்ங்கிறது வந்து எனக்கு அது தெரியல. சொல்லப்போனா எனக்கு ஆண்டவர் கொடுத்தது இதுதான். அதுக்கடுத்த வரது நம்ம இன்னும் ஒரு நாட்கள் ஆண்டவர் சித்தமா இருந்தா நம்ம அதை பார்க்கலாம். முதலாவது கர்த்தர் நல்லவர் என்பதை ஒரு முறை உங்க வாழ்க்கையில ருசிச்சு பாருங்க, அவர் மேல நம்பிக்கை வைங்க. விசுவாசம் வச்சம் மட்டும் பத்தாது, அதை நினைச்சிருங்க. அதை மற்றவங்கள்ட்ட நடக்கிறதுக்கு முன்பு நீங்க சாட்சி சொல்லி பாருங்க. கண்டிப்பா அந்த காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆண்டவர் நிறைவேற்றுவார்ன்றத நான் வந்து சொல்றதுக்கு நான் இந்த இடத்துல நான் வரல. ஆனா உங்க மேல இருக்கிற விசுவாசம் முழுமையா இருக்கணும். அந்த விசுவாசத்தை யாரும் அசைக்க முடியாத அளவுக்கு இருக்கணும், உறுதியா இருக்கணும். அந்த விசுவாசத்தினால மற்றவங்க பார்க்கும்போது பிரமிப்படைகிற விசுவாசமா இருக்கணும். என்னன்னா இந்த அளவுக்கு ஆண்டவர் நம்புறாரு, அப்படிப்பட்டவர் அவரு. அதுங்கிறது வந்து இந்த காலகட்டத்துல எல்லாத்துக்கும் சொல்லப்பட வேண்டியது. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சாட்சி சொன்னோம்னா, இது இப்படி வந்தது, அது அப்படி வந்தது, அவங்க வந்து உங்களுக்கு சொன்னாங்க, சொல்லப்போனா இப்படிதான் சொல்லுவாங்க. நம்மளை வந்து இப்படி அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க, இது இப்படி நடந்திருக்கலாம். ஆனா சொல்றதுக்கு நடக்கிறதுக்கு முன்பே நீங்க எந்த அளவுக்கு விசுவாசம் வச்சிருக்கீங்கிறத நீங்க சாட்சியா சொல்ல அவங்களும் அதை நம்புவாங்க. அவங்களும் உங்களுக்கு தெரியாம ப்ரே பண்ணுவாங்க. அவங்களும் இந்த இதுல நினைச்சிருப்பாங்க. ஒரு முறை உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் நன்மைகளை செய்வார், கர்த்தர் நல்லது செய்வார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனுபவ காரியங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டோம். நிச்சயமா கர்த்தர் நம்முடைய விசுவாசம். அந்த தம்பிகிட்ட பேசிட்டு இருந்தாரா, சொல்ற விசுவாசமா இருக்கணும், விசுவாசமா இருக்கணும் அப்படின்னு. அடுத்த நான் அவன்கிட்ட என்ன ஆலோசனை கொடுக்குறேன் அதை கரெக்டாக அந்த ஆலோசனை. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், அவ்வளோதான் அப்படி இல்லை. இனிமேல் தான் என்ன இருக்குது, அவன் விசுவாசத்தில் வளரணும், இனிமேல் தான் ஜபத்தில் வளரணும், இனிமேல் தான் சத்தியத்தை மற்றவங்களுக்கு போதிக்கிறதுல வளரணும், இனிமேல் தான் அனிசுக்கும் ஏனோசுக்கும் அவன் ஒரு முன் உதாரணமாய் வழிகாட்டியாய் இருக்குன்னு சொல்லி தான் பேசிட்டு இருந்தான். எல்லா வார்த்தைகளும் திரும்ப அதே வார்த்தை வந்து அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருமே எதுல தான் வளரணும், விசுவாசத்துல தான் வளரணும். அவர் சொன்னது எனக்கு இன்னொரு காரியம் என்ன ஆச்சுன்னா, கர்த்தர் செய்யறதுக்கு முன்னாடியே அதை நீ சாட்சியா சொல்லு. எப்படிங்க சொல்ல முடியும், நம்மள நடந்த பிறகுதானே சாட்சி சொல்லுவோம். கர்த்தர் செய்யறதுக்கு முன்னாடி நீ என்ன செய்ய, நீ சாட்சி சொன்ன. எனக்கு அந்த இடத்துல ஒரு இது என்ன ஆச்சுன்னா, சொல்லிட்டானே இவனுக்கு நான் எப்படியாவது என்ன செஞ்சிருந்தாங்கன்னா, கர்த்தர் நான் செய்யறதுக்கு முன்னாடி எனக்கு செஞ்சுட்டாருன்னு சொல்ற மாதிரி என்ன செஞ்சுட்டான், சாட்சி வேற சொல்லிட்டானே, இவனுக்கு நான் என்ன செஞ்சுதான் ஆகணும், செஞ்சுதான் ஆகணும். நம்மளா இப்போ எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம பிள்ளை எங்க அப்பா இதை கொடுத்துருப்பாரு, எங்க அப்பா எனக்கு இதை கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அவங்க அப்பா அந்த வார்த்தையை கேட்ட ஆரம்பிச்சிங்க, கடன் வாங்கியாவது இவனுக்கு என்ன செஞ்சாகணும், வாங்கி கொடுத்துருந்தோம். ஏன் எங்க அப்பா செய்வாருன்னு சொல்லி இன்னொருத்தர் என்ன செஞ்சுக்கிருக்கான், சொல்லிட்டானே. நம்ம எவ்வளவு பிரச்சனையை சந்திச்சாலும் பரவாயில்ல, ஆனா என் புள்ள சொல்லிட்டான், அவன் வெக்கப்பட்டு போகக்கூடாது, தலை புரிஞ்சு போகக்கூடாது, என்னடா சொன்னியே இப்ப வாங்கிட்டான்னு சொல்லி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு செலவு பண்ணியாவது என்ன செஞ்சிருவான், பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்துருவோம். அதே போல கர்த்தர் நல்லவராக இருக்கிறார்.
நம்ம அவர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. அவருக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். செய்தி கொடுத்தாங்க கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், பதினேரமாக அந்த ஊழியம் செய்கிற ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், இன்னும் அநேக இடத்துல கர்த்தர் வல்லமை எடுத்து பயன்படுத்தும்படியாய். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம்ப்பா. இந்த தகப்பனே ஒரு ஸ்தோத்திரம் கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஆண்டவரே நீர் நல்லவர் என்பதையும் எவைகளில் நல்லவர் என்பதையும் ஆண்டவரே அனுபவத்தோடு மற்றவங்களுக்கு ஆண்டவரே நடந்த சம்பவத்தை குறித்து இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு சாட்சியாய் நிறுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்கப்பா, காத்துக்கொள்ளுங்க. மீதான ஆராதனையும் உங்க கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.